Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்கில் நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கம்பல்சரி படிக்க வேண்டிய 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி சொன்ன எல்லா கொஷின்ஸுமே வந்துருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, ஒரு ரிப்பீட்டேஷன் கொஷின் கிடையாது. லைக் வந்து எப்போவுமே இந்த டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் யூசஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. பட் இந்த தடவை வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபிசிக்ஸோடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே எடுத்திருக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். 5 மார்க்கில் இப்போ நான் சொல்கிற 5 மார்க்கு மட்டும் படிச்சிங்கனாவே 25க்கு 25 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தான் நான் சொல்ல போகிறேன் ஒரே வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய PDF மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் சென்ட் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th ஃபிசிக்ஸோடைய இம்பார்ட்டண்டான நம்மளுடைய கல்வி மினி கைடு இருக்குது. ஸோ அதில் ஆன்சர்லாம் நல்லா ஈஸியாக கீ பாயிண்ட்ஸோடு இருக்கும். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கைடு வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கைடை வந்து வாங்கிக்கிறலாம் வேணும்னா, ஓகேவா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஓகே? ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல், அதில் வந்து ஆக்சல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக அதான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த தடவை ரிப்பீட்டர்லாம் பார்க்க முடியாது, நம்ம கெமிஸ்ட்ரியிலே வச்சு நொட்டின்னு போச்சு, ஓகேவா? ரிப்பீட்டர் மட்டும் பார்த்து. ஸோ அதனால் ரிப்பீட்டர்லாம் பார்க்க தேவையில்லை. நான் சொல்கிறத தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைம் 3 நாள் இருக்குது, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஓகே? ஆக்சல் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரெண்டுமே பாருங்கள். அதே மாதிரி வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன். அச்சுக்கோடு நர்வரி கோடு அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். எனக்கு என்னமோ கட் ஃபீலிங் டைபோல் இந்த தடவை வரும்னு ரொம்ப தோணுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா டைபோல் வந்து அந்தளவுக்கு ரிப்பீட்டட் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரிப்பீட்டடுக்குலாம் போல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்சில் ஒருவேளை ரிப்பீட்டட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்குது. ஒன்று ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பார்த்தா கெமிஸ்ட்ரி அப்படியே ஆப்போசிட்டாக ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் நம்ம அப்படிலாம் நினைக்க முடியாதுல்ல. இப்போ நமக்கு ஒன்று வந்துருச்சு, ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டாக கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருக்கிறப்ப அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் சொல்கிற எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைபோல் பார்த்துக்கோங்க. இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஸோ அந்த கொஷின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளைன் ஷீட்லாம் ஹாஃப்லி குவார்ட்டர்லி அந்த மாதிரி கொஷின்ஸில் தான் கேட்குறது. பப்ளிக் எக்ஸாமில் அவ்வளோலாம் ரிப்பீட்டர்லாம் கிடையாது, கேட்டதே கிடையாது. ஆக்சுவலி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பார்த்துக்கோங்க. வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த 6 5 மார்க் பாருங்கள், ஷுவராக ஒரு 5 மார்க் கேட்பாங்க இதிலேருந்து. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டில் ஓம்ஸ்லா மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்ட் மைக்ரோஸ்கோபிக், அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல், அது பார்த்துக்கோங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட் மீட்டர் பார்த்துக்கோங்க. வீட் ஸ்டோன் பிரிட்ஜும் பார்த்துக்கோங்க. மீட்டர் பிரிட்ஜும் பார்த்துக்கோங்க. EMF ஆஃப் 2 செல்ஸ் பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் ஆஃப் யூசிங் பொட்டன்ஷியோ மீட்டர். ஸோ இந்த கொஷின்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் யூனிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைக்ளோட்ரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிலர், அது பார்த்துக்கோங்க. நான் கொஷின் நிறையா இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா அந்தளவுக்குலாம் நான் கொடுக்கல, இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் மோர் ஓவர் இது வந்து 5 மார்க்லேயும் இருக்குது. சம் கொஷின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியும், உங்களால் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா அது நான் சும்மா வந்து 5 மார்க் மட்டுமேனு கொடுக்கல, சம் கொஷின்ஸ் 3 மார்க்லேயும் வரும். மேபி ஒரு 2 or 3 கொஷின்ஸ் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அப்படி பார்த்தா அங்கிட்ட ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சைக்ளோட்ரான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் கம்பேர் சாஃப்ட் அண்ட் ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துக்கோங்க. 4th யூனிட்டில் வந்து உங்களுக்கு ஷுவராகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. EMF ஆஃப் காயில் ஓரியன்டேஷன் பார்த்துக்கோங்க. கன்வர்ஷன் அந்த டியூரிங் LC ஆசிலேஷன்ஸு. லாரண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். M12 = M21 அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சீரியல்ஸ் RLC சர்க்யூட், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் AC ஜெனரேட்டர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க.
ரே ஆப்டிக்ஸில் வந்து மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் பாருங்கள். விசியூடா மெத்தடோடைய டிட்டர்மின் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டு பார்த்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்னெல்ஸ் விண்டோ ஈக்குவேஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் த்ரோ த கிளாஸ் லேப், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்பிரஷன் அண்ட் டிஸ்பிரசிவ் பவர் ஆஃப் மீடியம், ஸோ அது பார்த்துக்கோங்க. வேவ் ஆப்டிக்ஸ் 7th சாப்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஹைஜீன்ஸோடைய பிரின்சிபல் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, அப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பு, எங்களுடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, பேண்ட் வித்தும் சரி பேத் டிஃபரன்ஸும் சரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பாதை வேறுபாடு, பட்டை அகலம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் உங்களுக்கு அந்த எயின்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபோட்டோ எமிசிவ் செல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அதோடது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போடைய பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங். 9th யூனிட் வந்து ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், ஆல்ஃபா பீட்டா காமா எமிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள், நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th யூனிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஹால் வேவ் ரெக்டிஃபயர், அதே மாதிரி ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். அதுக்கப்புறம் வந்து ஜீனர் டயோட் as வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வித் டயக்ராம், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சோலார் செல் அண்ட் அப்ளிகேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. விடிஞ்சா காலையில் உங்களுக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்டு 2 மார்க்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை காலையிலைக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து வீடியோ இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.